திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள். அவர் என்னுடைய மென்டார், என்னுடைய வழிகாட்டி. நான் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னால் அவர் மாதிரி இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் யோகி பண்ணது ஒரு பெரிய மேஜிக். நீங்கள் வளர்ந்த ஒரு மாநிலத்தை மேலும் வளர்ப்பது என்பது கஷ்டம்தான், பட் அவ்வளோ கஷ்டம் இல்லை. யோகி பண்ணது உலகத்தில் நடக்காத ஒரு சாதனை. உத்தரப்பிரதேசம் எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு இப்போல்லாம் தெரியாது. அவ்வளோ மோசமாக இருந்துச்சு, அவ்வளோ ரவுடி ராஜ்யம் இருந்தது. உத்தரப்பிரதேசத்தில் உங்களுக்கு ஒரு வீடு இருந்துச்சு, நீங்கள் தமிழ்நாட்டிலே டெல்லியிலே இருக்கீங்கன்னா அந்த வீடு உங்களுக்கு இல்லை. எப்போ வேணால் எவனா உட்காருவான். எந்த இண்டஸ்ட்ரியும் அங்கே உள்ளே வர முடியாது. எந்த டெவலப்மெண்ட்டுக்குமான ஸ்கோப்புமே கிடையாது. 10th எக்ஸாமில் தமிழ்நாட்டு பேப்பரில் என்ன வரும்னா, 10th இந்த பொண்ணு ஃபஸ்ட் ரேங்க் வந்துச்சு, இந்த பையன் மாநிலத்தில் முதல் மாநிலம், இப்படிலாம் நியூஸ் வரும். 10th எக்ஸாம் எடுக்கும்போது உத்தரப்பிரதேசத்துலேருந்து என்ன நியூஸ் வரும்னா, இந்த பால்கனியில் இன்னும் பெட்டு போட்டாங்க அப்படின்னு ஃபோட்டோவோடு வரும். உத்தரப்பிரதேசம் எங்கே இருந்துச்சு, அதை இவர் எங்கே கொண்டு வந்திருக்காருன்னு பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு வியப்பு சார். நீங்கள் கோவிடில் உலகமே பாதிக்கப்பட்டது. யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷனில் யூனிசெஃப்பில் ஒரே ஒரு ஸ்டேட்டுக்கு தான் அவார்டு கொடுத்தாங்க உலகத்திலேயே, உத்தரப்பிரதேசத்துக்கு. ஏன்னா 23 கோடி மக்கள் இருக்கிற ஒரு ஏரியாவை அந்த கோவிட் வேக்சினை அவர் மேனேஜ் பண்ண விதம், இதை பார்த்து கற்றுக்கோங்கன்னு சொல்லி மாடலாக அனௌன்ஸ் பண்ணுது. அவர் பண்ணது எல்லாமே மேஜிக். உத்தரப்பிரதேசம் எப்படி இருந்தது, இன்றைக்கி எப்படி நின்று இருக்கு அப்படின்னா, வருஷம் பூரா ஃபெயில் ஆகிற ஒரு ஸ்டூடெண்ட்டு திடீர்னு ஐஏஎஸ் அளவுக்கு வந்துட்டானா எப்படி இருக்கும்? நீங்கள் ஐஏஎஸில் என்ன ரேங்க்குன்னு போட்டு பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. நான் அந்த பையன் முன்னாடி என்னவாக இருந்தான்னு யோசிச்சுட்ருக்கேன். அப்போ அவர் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய மேஜிக்.